Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழக சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதா பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இணை பொறுப்பாளர்களான மத்திய இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மாஹோல் ஆகியோர் கடந்த டிசம்பரில் சென்னை வந்தனர். பாரதிய ஜனதா தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து பேசினர். அப்போது அமித்ஷா தரப்பில் தேர்தல் வியூகம் அமைக்கும் நிறுவனம் மத்திய உளவுத்துறை தேர்வு செய்த 50 தொகுதிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டது. வருவாய் மாவட்டம் மற்றும் லோக்சபா தொகுதிகளின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளை பாரதிய ஜனதாவுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதற்கு அதிமுக 30 தொகுதிகளை தர சம்மதம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக்குவது என்ற பட்டியல் தயாரிப்பு தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகி ஒருவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அவர் ஆலோசனையின்படி வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட உள்ளது. அதிமுக 30 அல்லது 35 தொகுதிகள் ஒதுக்கினால் அவற்றில் 25 தொகுதிகளாவது வெற்றி பெறும் வகையில் அமித்ஷா வியூகம் அமைத்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்களை 100% நியமித்த மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள் போன்றோர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு 80%, மாநில நிர்வாகிகளுக்கு 20% வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு 80%, மாநில நிர்வாகிகளுக்கு 20% வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. குறிப்பாக 2 அல்லது 3 முறை தோல்வியடைந்தவர்கள், MP, MLA, கவர்னர், மத்திய அமைச்சர் போன்ற பதவிகளை வகித்தவர்கள் போன்றவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுவது குறைவுதான். குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கும் போட்டியிட வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா சார்பில் பலமான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட உள்ளனர். அவர்களை தேர்வு செய்யும் பணியும் அமித்ஷா நேரடி பார்வையில் துவங்கியுள்ளது. பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் 50% கட்சி கொள்கைகளை பாரம்பரியமாக பின்பற்றுவதோடு கட்சி நடத்திய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கும் புதுமுகங்களுக்கு ஒதுக்க கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளது. மீதமுள்ள தொகுதிகள் கட்சி வளர்ச்சியில் ஈடுபடும் மூத்த நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் என பாரதிய ஜனதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.